சரி நம்ம லேப்டாப்பில் கேம் விளையாடலாம். டிஸ்க் அவுட் ஆகிட்டனே. சே நிஷா நிஷா நிஷா. அட யார் அது கூப்பிட்றது? அட தியா. என்னடி ஆச்சு உன்னோட வாய்ஸ்க்கு? அதுவா தொண்டை கட்டிக்கிச்சு. ஐயோ பேசவும் இல்லையம்மா. ஓஹோ தொண்டை கட்டிக்கிச்சா? மருந்து வாங்கி போடுறீ? அதெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். நிஷான் கூப்பிடும்போது வேறு மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு. இப்போ குரல் மாற்றி மாற்றி பேசுகிறேன். என்னடி? அதான் சொல்கிறேன்ல தொண்டை கட்டிக்கிச்சுடி. ஷோ எப்பா ஏதோ ஒன்று. நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் ரெடி ஆகுடி. எதுக்குடி இப்படி கத்திட்டு இருக்கிற? தொண்டை கட்டிக்கிச்சுடி. என்னால் சுத்தமாக பேச முடியல. ஆமாம் நீ சீக்கிரம் ரெடி ஆகு. எங்கே ரிசப்ஷனுக்கு நேரமாச்சு. நான் போய் ரிசப்ஷன் வரலாம் பார்க்க. ஐயோ தொண்டை கட்டிக்கிச்சே. சரி நீ ரிசப்ஷன் வேலையெல்லாம் பாரு. நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் போகலாம். சரி லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடலாம். சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். சரி சீக்கிரம் ரெடி ஆகலாம். சரி நான் நெக்லஸை போடலாம். ஹரிஷ் நிஷாவோட அந்த நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் ரோஸ்லினா, அந்த நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரிசப்ஷனுக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஜாலி. நிஷாக்காக்கு ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. ஜாலியாக போகுதுல்ல? ஆமாம் ரோஷி அக்கா ரொம்ப ஜாலியாக போகுது. நிஷா உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். என்ன கார்த்திக்? நான் உனக்கு காமிக்கிறேன். என்னது இது? ஒரு கிளிட்டர் பேப்பர் ஓட்டிருக்கீங்க. இரு இதுதான் கிஃப்டா? இல்லை அதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. காமிக்கிறேன். சீக்கிரம் காமிங்க, எனக்கு ஆர்வமாக இருக்குது. என்ன கார்த்திக் எது கிஃப்ட்டு வச்சுருக்கான் போல். சரி என்ன கிஃப்ட்டுன்னு நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆவலாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். சரி நான் ரொம்ப கடுப்பேற்றுறேன்னு நினைக்கிறேன் திருப்பி சொல்லி. சரி சாரி. சரி இப்போ என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாமா? என்ன கார்த்திக் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இது என்ன டப்பா மாதிரி இருக்குது? இரு வெயிட் பண்ணு. என்னது இது? உள்ளே ஏதோ பிங்க் கலரில் தெரியுது. கார்த்திக் ரிங்கா? ஆமாம் நிஷா உனக்காக ரிங்கு. அதுவும் இது சாதாரண ரிங் இல்லை. அப்புறம் இந்த ரிங்குக்குள்ள 16,000 வேர்ட் லாங்குவேஜஸில் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். இதெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு? இந்த உனக்கான கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். ஆமாம் கார்த்திக் ரியலாகவே ஏதோ நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. அது என்னென்னு என்னால் படிக்க முடியல. ஆனால் நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்கு நிஜமாலுமே. பார்த்தீங்களா எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. நிறைய லாங்குவேஜஸில் எழுதியிருக்கு கார்த்திக். இது ரொம்பவே ஸ்பெஷல் ரிங்கு போல். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக்.
இதெல்லாம் எதுக்கு நிஷா? நான் திருப்பி சொல்கிறேன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம். உனக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். சரி கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ரிங் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிங் எனக்கு எப்படி இருக்குன்னு. ஓகேம்மா, எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துன்னு நான் கிளம்பணுமா? அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் போய் ஃபோட்டோ எடுக்கணுமா? எவ்வளோ நேரமாக பண்ணுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எடுத்துருங்க. எப்பா எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இருங்க எடுக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே சிரிங்க, ஸ்மைல். இருங்க ஒரு கிளிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படியே ஒரு கிளிக்கு. ஓகே, அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு கிளம்புறேன். எப்பா சாமி, எவ்வளோ நேரம் பண்ணிட்டீங்க? சீக்கிரம் போகலாம். தியா, மொய் சீட்டில் எழுதிக்கோ. பானு கீர்த்தி 500 ரூபான்னு எழுதிக்கோ, சரியா? நீ ஃபஸ்ட்டு எழுது, நான் காசு தரேன். சரி நான் எழுதுறேன். எப்பா இப்போதான் கொஞ்சம் தெரியா இருக்கு தொண்டை. சரி எழுதலாம். சீக்கிரம் எழுதலாம். பானுகீர்த்தி 500 ரூபா எழுதிட்டேன். பானுகீர்த்தி ஆண்டி எழுதிட்டேன், காசு கொடுங்க. இந்தாம்மா காசு வச்சுக்கோ. சரிங்க ஆண்டி, சீக்கிரம் போங்க. தியா, எந்த அப்படியே மொய் எழுதிக்கோ, சரியா? ஸ்வேதா 1000 ரூபாய் எழுதிட்டியா? எழுதிட்டேன் ஆண்டி, காசு கொடுங்க. இந்தாம்மா. நிஷா இந்த ஹாப்பி ரிசப்ஷன் என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு கிஃப்ட்டு இந்த வச்சுக்கோ. என்னடி இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க? அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள். எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். பரவாயில்ல, இருக்கட்டும்டி. இப்போ உனக்கு தொண்டை கொஞ்சம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுடி. இன்னும் நாளைக்கெலாம் நான் கரெக்டாக பேசிடுவேன். சரி குறைஞ்சா சரி. ரொம்ப தேங்க்ஸ்டி. இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு யாருமே தரவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு கிஃப்டே யாரும் தரல, எல்லாருமே மொய் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தியா. இதெல்லாம் எதுக்குடி தேங்க்ஸு? நம்ம 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. சரி ரொம்ப தேங்க்யூ. நீ போய் சாப்பிட்டு வந்துரு. சரிடி. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸும் செம்மையாக இருக்குது. எப்பா ரிசப்ஷன் முடிஞ்சா? சரி வாங்க கார்த்திக், வீட்டுக்கு போகலாம். சரி வா நிஷா, வீட்டுக்கு போகலாம். சரி நம்மளே எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்பலாம். ரிசப்ஷன் நல்லா நடந்திருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பாடெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். சரி நம்ம அப்படியே பார்க்கலாம். காய்ஸ், நீங்கள் மறக்காமல் மோனிஷா அப்புறம் கார்த்திக்கோட ரிசப்ஷன் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ரிசப்ஷனை பார்த்துருங்க. ஓகே, பாய். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம தேவ ஷார்ட்ஸ் அண்ட் விளாக்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி பாய். விடை பெறுகிறேன். நான் உங்கள் நிலா பாட்டி.